வாசியுங்கள். என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறது. வாசியுங்கள். பொய் சொல்ல வேற ஒரு மனிதர் அல்ல, அவர் மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சுத்தம் அநேகமாய் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் இல்லை, அவர் மாறிட மாட்டார். ஒரு வாக்கு ஆண்டவர் நமக்கு தந்துட்டார், அவர் மாறிட மாட்டார் என்று சொல்லுகிறார். நாம் சோத்ராம் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்ற ஒருபோதும் மாறிட மாட்டார் என்று சொல்லி நன்கு புரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, தன்னுடைய பேச்சை மாற்றுகிற மனுஷன் அல்ல என்று சொல்லப்படுகிற உண்மை என்று சொன்னா நீங்கள் அறிக்கையிடுகிறது அவை சோத்திரம் நிச்சயம் என்று சொன்னா நீங்கள் இன்று புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்கள் மேல வைத்த திட்டத்தை நிறைவேற்றவும் அதை முடிவறியதும் சதா காலத்திலே பரிபூர்ணமாக்கவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல என்று சொல்லும்போ ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பொய் என்று சொல்லுகிற ஜனங்களாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவர் நம்முடைய பிதாக்களின் நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர் கொடுத்தார். அந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்லப்படுகிற காரியத்தை நான் இங்கே எதவாய் சொல்ல விரும்புகிறேன் சொன்னார். ஆண்டவர் முன்பதாக உங்கள் தாயின் சோதரம் அவர் கர்ப்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுதே உங்களை முன்குறித்த ஒரு திட்டம், பிதாக்களின் நாட்களில் முன்குறிக்கப்பட்ட ஒரு அநாதி தீர்மானம், அதை விட்டு கடந்து போகிறாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம் பாசர் அவர் சொல்லி தந்தா நாங்க திட்டத்தில் நடக்க ஆசைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் திட்டத்தை அறிவிக்கும் பொழுது, திட்டத்தை சொல்லி தரும் பொழுது அவருக்கு ஆசைக்கு நம்ம விட்டு கொடுக்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது ஒருவேளை நாம் அந்த ஆசைக்கு விட்டு போகிறவா இருந்தாலும் அவர் மாறாதவரா இருக்கிறதுனால நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அதாவது நாம் சொல்லுகிற அநேக பேர் சொல்லுகிறத கேள்விப்பட்டிருக்கலாம். அநேகமுடைய சோத்திரம் பேச்சுகளை நாம் கேட்டவர்களாக இருக்கலாம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் சோத்திரம் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாறிடுவாரா, ஆண்டவர் ஒரு பேச்சை தந்துட்டு ஆண்டவர் மாறிடுவாரா, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு மாறிடுவாரா, ஆண்டவர் என்னை இவனமாய் உயர்த்துவார் என்று சொன்னார், இப்பொழுது இந்த வழியில் ஆண்டவர் ட்ராக் மாற்றி கூப்பிடுவாரா என்று கேட்கிறார் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மாறிடார். அல்லேலூயா.